பாஜக அதிமுக கூட்டணியை வச்சாச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததுலேருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. யார் வந்தாலும் திமுக ஸ்டாலினுக்கு தூக்கம் போயிடுச்சுன்னு ஒன்றுமே புரியலைங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, ஸ்டாலின் தூங்கிறத விட்டார். ட்ரம்ப் ஜெயிச்சாரு, ஸ்டாலின் தூங்குறத விட்டார். உக்ரைனில் போர் நின்று போச்சு, ஸ்டாலின் தூங்குறத விட்டுட்டாரு. எவன் ஸ்டாலின் தூக்கத்துக்கு இவங்க கவலைப்படுறாங்க, அதான் அவங்க வீட்டில் கவலைப்பட்டுக்கிறாங்க. உனக்கே போகுது, நீ தூங்குனியாயா? உனக்கு தூக்கம் வந்ததா? கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு நீ வந்து ஒன்றுக்கு போயிட்டா யூரின் பாஸ் பண்ணிட்டேன்றாங்களே, பரவாயில்லையா? உன்னை பற்றி அப்படித்தான் பேசுகிறாங்க. உன் மூஞ்சி எப்படி இருந்தது கூட்டணின்னு அமித்ஷா இது பண்ணும்போது? ஸ்டாலின் தூக்கம் போகட்டும், அந்த ஃபோட்டோ அப்படியே அடிச்சு அழகாக போட்டிருக்காங்களே பழனிசாமி மூஞ்சி பாரு, என்ன வருதுன்னு பாரு. இதை வச்சுக்கிட்டு நீ ஏன் ஊரை பற்றி பேசுறீங்க? உங்களுக்கு என்னத்துக்கு இந்த வேலை? இல்லை, அதுக்கப்புறம் ட்வீட்டில் போடுறாரு, இந்த 2026 திமுக வீழ்த்துவோம். அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ அப்படியே அழகாக நின்றுடுச்சுங்க, சில மாதிரி நிற்குதுங்க. மூஞ்சி கருவாட்டை பறி கொடுத்த பார்த்தேன் எப்படி இருக்குங்கிறத பார்த்தா தெரியும். விருப்பம் இல்லாமல் தான் எடப்பாடியே கூட்டணி வச்சிருக்காரு. இவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஒரு காப்பி அனுப்ப வேண்டியது தான். பாருங்கள், வேற என்ன பண்ணுறோம்? யாருக்குமே அதில் விருப்பம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். விந்திய மலைக்கு கீழே பாஜக கூட்டணின்னு வச்சுக்கிங்கன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, தேர்தல் நேர்மையாக நடந்தா. அமித்ஷா இப்போ சொல்லிட்டு போயிருக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா வாக்கு இயந்திரங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கருத்து கணிப்பெல்லாம் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆக அடுத்த தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்கிறத நம்ம இப்போவே கணிச்சிடலாம். அடுத்தது நான் அடுத்த இது வந்து நான் எதிர்பார்க்குறது, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மத கலவரத்தை எதிர்பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்தை வச்சு மத கலவரத்துக்கு வந்தாங்க, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் வக்ஃப் வாரியம் இதை சட்டத்தை கொண்டு வந்து வங்காளத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரும், அந்த பிரச்சனை வரும். அது அந்த மத கலவரம் ஒன்று வரும். அடுத்தபடி வந்து ரொம்ப மோசமாக போச்சுன்னா யாரோ ஒரு பெரிய தலைவர் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இறந்து போய் ஒரு அனுதாப ஓட்டுகள் வரத்துக்கான வாய்ப்புகள். இதெல்லாம் வச்சு இந்த வெற்றியை நியாயப்படுத்துறதுக்கு அமித்ஷா முயற்சிக்கணும்.